அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தினமும் என்ன குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு குழப்பத்திலே யோசிச்சுட்டே இருப்போம். ஆனா பகடா வச்சு ஒரு ரெசிபி ட்ரை பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதில நம்மளுக்கு ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா? பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயம் பொடியா கட் பண்ண வெங்காயத்தையும் போட்டு சேர்த்துக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கணுன்னே நல்லா கோல்டு கலரில் வரணும். வதங்கினோடனே தக்காளியை சேர்த்துப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா வதங்கட்டும் தக்காளி. தக்காளி நல்லா வதங்கினோடனே வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான உப்பு, அப்புறம் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அது எண்ணெயிலே நல்லா மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது ஒரு பக்கம் அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு அது ஒரு பக்கம் அப்படியே கொதிக்கட்டும். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 மூடி தேங்காவை கட் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சமாக சோம்பு, தேங்காவும் சோம்பும் ரெண்டுத்தையுமே நைஸ்ட்டு வந்துடுவோம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அது கொதிக்குது இல்லையா? அது கூட இந்த நம்ம தேங்காய் பாலும் சோம்பும் அரைச்சி வச்சதை ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஊற்றிப்போம். மீதி ஜார் கழுவிட்டு அதையும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் திக்காக நல்லா வரும். நான் டேஸ்ட்டு பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் எவ்வளோ காரம் போடுவீங்களோ அதை நீங்கள் திரும்பவும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அடிஷ்னலாக போட்டோம் இல்லையா வெறும் மிளகாத்தூள், அது மிக்ஸ் ஆகிறதுக்கானே நான் நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, கொதிக்கும் போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பகடாவை எடுத்து கொஞ்சம் மேஷ் பண்ணி அப்படியே போட்டுருங்க அந்த கிரேவிக்குள்ளே. அது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதுவாகட்டும், குக் ஆகட்டும். பாருங்க, பகடா அந்த கிரேவி எல்லாமே மிக்ஸ் ஆகிட்ருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, சாப்பாடு, தோசை இதுக்கு எல்லாமே